ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் குயின் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா நான் மகா கும்பாபிஷேக வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. நம்ம கம்மாளத்தூரில் நடந்த ஆவுடைநாத சுவாமி, காமாட்சியம்மன், மீனாட்சியம்மன் சன்னதி ரொம்ப அற்புதமாக எனக்கு திருக்கல்யாணமும் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. இந்த திருக்கல்யாண வீடியோ உங்களுக்காக தான், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரார் போற்றி போற்றி. அன்பு சார்ந்த பக்த மையன்பர்களே, சிவனைய சான்றோர்களே, எல்லாம் அல்ல கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆவுடைநாத சுவாமி, அந்த எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம். அதாவது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். நமக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவுமாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் மீனாட்சி அம்பிகை உடனவர் ஆவுடைநாத சுவாமி. யாராவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கோமா அப்படின்னா பார்க்க வாய்ப்பு இல்லை. 60 கல்யாணம் பண்ணலாம், 70 கல்யாணம் பண்ணலாம், 80 கல்யாணம் பண்ணலாம். 20 கல்யாணம் பண்ண முடியுமான்னா வாய்ப்பு இல்லை. ஆனா வாழ்நாளில் ஒருத்தர் மட்டும் பார்த்துருக்க, பீஷ்மர் மட்டும் தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்த்திருக்க. அப்பேற்பட்ட அந்த வைபவம் இன்னைக்கு நமக்கு சுவாமி எல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்க. அதனாலதான் எல்லா கோவில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன். நம்ம ஊர்ல பார்த்தோம்னா திருமண இடமெல்லாம் கோவில், கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான கேத்திரத்தில் நாமெல்லாம் இருக்கோம். ஆச்சு. இப்ப தை மாசம், மாசி மாசம் பார்த்தோம்னா கும்பகோணத்தில் அநேக விதமான கோவில்கள்ல திருக்கல்யாணம் நடக்கும். பங்குனி மாசம் பார்த்தோம்னா ஒரு சில கோவில்கள்ல திருக்கல்யாணம். இப்படியாக நிறைய கல்யாணங்கள், திருக்கல்யாணம்னு சொல்லக்கூடிய வைபவம் நம்ம ஊர்ல நடக்கும். நம்ம கோவில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. அதனால சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்றோம். யாரும் சத்தம் போடாதீங்க. ஆரம்பத்திலேருந்து நாங்க சொல்றது அதுதான், பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள் உங்களுக்காக. அதனால யாரும் சத்தம் போடாம அமைதியா இருங்க. இறைவன் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கிறோம் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணது. ஓம் ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம் கண்டாநாதம் கரோம்யாதம். சுவாமிக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வைபவம். அந்த வைபவங்கள் எல்லாம் காலையிலே கும்பாபிஷேகம் என்பதனாலே சிறப்பான முறையில் நிறைவுற்று இப்பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், கும்பாபிஷேகம் பண்ண போறோம்னு தண்ணி எடுக்க போனோம். அங்க போனோம்னு என்ன பண்ணோம், எல்லாரும் பூனல் போட்டுருந்தோம் புதுசா. அந்த மாதிரி வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதன்படி அந்த சுவாமிக்கு யஜ்ஞோபகீதாரணம் சொல்லக்கூடிய இந்த பூனல் அணிவிக்கும் நிகழ்ச்சியானது இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதனால எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. வாத்தியம் கெட்டி மேளம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைபவம். அதாவது திருமங்கல்யத்தை இப்படி தூக்கி காட்டுவாங்க. தொட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு நமக்கெல்லாம் வயசு போறாது. முன்னாடியே சொன்னேன், நமக்கெல்லாம் அப்பாவும் அம்மாவுமாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் மீனாட்சி ஆவுடைநாத சுவாமி. அவருக்கு திருக்கல்யாணம். நம்மெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கோடி வேணும். இறைவன் அனுகிரகம் இருக்கு, நம்மெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இறைவன் அனுகிரகம் இருந்தாதான் அதை பார்க்க முடியும். நமக்கெல்லாம் அனுகிரகம் கூட்டி வச்சிருக்கார். அதனால நாமெல்லாம் வந்திருக்கோம். இந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாரும் என்ன பண்றோம், செல்போன்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். அதை எடுக்கிறதுக்கு ஆக என்ன, இதனால நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால நம்மளால வர முடிஞ்சிருக்கு. அதனால எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. சுமங்கலி எல்லாம் தீர்க்க சௌமங்கல்யமா இருக்கணும். கன்னியா குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும். யாருடைய குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறது நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. நம்ம பக்கங்கள்ல திருமங்கல்ய தாரணம் பண்ணிக்கிறதுங்கிறது கிடையாது. இதே வடக்க திண்டுக்கல் பக்கம்லாம் போனோம்னா சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது அவங்கவுங்க கையில ஒரு திருமங்கல்யத்தை வச்சுட்டு திருமங்கல்ய தாரணம் தான் கழுத்துல ஒரு தாடி கட்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் அந்த பக்கம் பழக்கம். நம்ம பக்கங்கள்ல அதெல்லாம் பழக்கம் கிடையாது. அதனால அந்த பழக்கங்கள் கிடையாது. அதனால எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுடைய திருமங்கல்யத்தை தொட்டு மாங்கல்ய பாக்கியத்தோட எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. அந்த திருமங்கல்யத்தை தூக்கி காட்டுவாங்க. தொட்டு பிரார்த்தனை பண்றதுக்கு நமக்கெல்லாம் வயசு போறாது. அதனால எல்லாரும் கையை கும்பிட்டு ரெண்டே வரியில ஒரு தமிழ்ல ஒரு ஸ்லோகம் சொல்ல போறோம். அப்படியே சொல்லுங்க எல்லாரும். ஓம் மங்களே மங்களாதாரே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நாராயணி நமோஸ்துதே. அப்படியே சுமங்கலி எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணியோ. நாமெல்லாம் மாங்கல்ய பாக்கியத்தோடு இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண வைபவங்கள் வரணும் அப்படிங்கிறத நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. அம்பாளுக்கு திருமங்கல்ய தாரணமானது மங்கள இசை முழங்க நடைபெறவிருக்கிறது. அதனால எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் மாங்கல்ய பாக்கியத்தோடு கல்யாண வைபவங்கள்லாம் நடந்து எல்லாரும் எல்லா விதமான சௌபாகியத்தையும் பெறணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. ரெண்டு ஐயாவும் ஒரே நேரத்தில் அப்படியே திருமங்கல்ய தாரணத்தை பண்ண போறாங்க. அம்பாளுக்கு வாத்தியம் வாசிக்கலாம். மீனாட்சம்பாசகதரன் ஆவுடைநாத சிவாய நமः. அமிர்தம் அன்னம் நிவேதயாமி ஆதமலேகம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வஸ்யாதி சர்வதிகம் नमः. ओम ओम अघोर हृदयाय नमः. गंगायै नमः. वामदेव गुह्याय नमः.